Hello friends, welcome to our channel. இன்னைக்கு ஆந்திரா ஸ்பெஷல் கோங்கரா சிக்கன் தான் எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். இது வந்து எல்லாத்துக்குமே சூட் ஆகும். இட்லி, சப்பாத்தி, ரைஸ், ஸோ எல்லாத்தையுமே காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். ரெண்டு வீடியோ చూస్తారు. ஃபஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டு அதில் 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கோங்கரா இலையை ஆட் பண்ணிக்கலாம். கோங்கரா வந்து வேறு எதுவும் இல்லை, நம்ம புளிச்ச கீரை தான். நல்ல கீரையாக பார்த்து வாங்கிக்கோங்க. ஒரு கட்டு கீரை போட்டிருக்கேன். 1 கிலோ சிக்கன், 1 கட்டு கீரை. கோங்கரா நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் அதை பேஸ்ட் அரைச்சிட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் 100 ml நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு காஞ்ச மிளகாய் ஒரு 4 ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம், அப்புறம் ஆனியன் ஒரு 100 கிராம் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் வதங்கினதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 50 கிராம் தக்காளி ஆட் பண்ணிங்க. தக்காளி கம்மியாகவே ஆட் பண்ணிங்க, ஏன்னா புளிச்ச கீரையில் ஆல்ரெடி அந்த புளிப்புத்தன்மை இருக்கும். ஸோ அதனால் கம்மியாக ஆட் பண்ணிங்க. தக்காளி ஆட் பண்ணிவிட்டு சால்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கங்க. அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம 1 கிலோ சிக்கன் ஆட் பண்ணுறோம். சிக்கன் நல்லா அந்த மசாலோடு மிக்ஸ் பண்ணி விட்டு லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் வேக விடுங்க. சிக்கன் ஆஃப் குக் ஆனவுடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க கோங்கரா பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த கோங்கராவும் அந்த சிக்கன் நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ கோங்கராவும் சிக்கன் நல்லா மிக்ஸ் ஆகி சூப்பராக வந்திருக்கு. கோங்கரா சிக்கன் ரெடி. வாங்க சர்வ் பண்ணலாம். గోంగూర చికెన్ చాలా బాగుంది. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. சைனிங் ஆஃப், உங்கள் ராம்.